வணக்கம். விஸ்வகர்ம பண்பாட்டுக் கழகத்தின் திருமண தகவல் மையத்தின் சார்பாக வெளியிடப்படும் ஜாதகங்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். என்னோட பேர் வித்யாசேகர். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எஸ் கிஷோர். MBA முடிச்சிருக்காரு. நிறம் சிகப்பு நிறம். உயரம் 5'11". கேட்ரிங் தொழில் பண்ணுறாரு. சொந்த தொழில் தான். அவருடைய பதிவெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 573/24. அவர் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறார். தெலுங்கு பேசக்கூடியவர். சிந்தோஜூர் வாழ்வு. தெலுங்கு விஸ்வகர்மா. அவர் பிறந்த தேதி 8/4/92. ஊட்டியில் பிறந்திருக்காரு. 4:20 AM பிறந்த நேரம். அதே மாதிரி நட்சத்திரம் ரோகிணி 4ஆம் பாதம். ராசி ரிஷபம். லக்னம் கும்பம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்களை தான் இங்கே காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். பெற்றோர் செல்வன் திருமதி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஊட்டி. ராசி நவாம்ச கட்டங்கள்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம எங்கே பார்க்குறோன்னா சொந்த வீடு இருக்குது, காலி மனை இருக்குது, டீ எஸ்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எம் கௌதம். BE முடிச்சிருக்காரு. ஏரோநாட்டிக்கலில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்காரு. மாநிறம். உயரம் 5'10". இவருடைய பதிவு எண் 555/24. இவர் IT ஜாப் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் மாதம் 90,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. இவரும் தெலுங்கு விஸ்வகர்மா. கோலகண்டூர் வாழ்வு. இவருடைய பிறந்த தேதி 9/5/1996. வெள்ளக்கோயிலில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 2:26 PM. இவருடைய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் 2ஆம் பாதம். இல்லை, இவருடைய ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் சிம்மம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை இப்போ போட்டிருக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி இவருடைய பெற்றோர் எஸ் மாதேஸ்வரன், எம் உமா. கோயம்புத்தூர்காரங்க தான். எதிர்பார்க்கும் தகுதியில் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேலை போகிறதும் அவங்க விருப்பம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரர் ஒருத்தர், அவர் கல்யாணம் ஆகலை. சகோதரிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொந்த வீடு டிக் பண்ணியிருக்காரு. இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இப்போ ஜூம் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. நீ அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எம் அஜித் குமார். BSc முடிச்சிருக்காரு. மாநிறம் 5.10. உயரம். IT கம்பெனியில் தான் இவரும் ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்கு. இவருடைய பதிவு எண் 562/24. இவர் மாத சம்பளம் 25,000 ரூபா வாங்குறதா சொல்லியிருக்காரு. இவர் தெலுங்கு விஸ்வகர்மா. சோமோஜுலூர் வாழ்வு. இவன் அசைவ சாப்பிடக்கூடியவர். பிறந்த தேதி 5/2/1997. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. நேரம் 7:31 AM. இவருடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ராசி தனுசு. லக்னம் கும்பம். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்களை தான் இங்கே காமிச்சிருக்கிறோம். இவருடைய பெற்றோர் எஸ் முருகன், எம் பார்வதி. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான். எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. இதே மாதிரி அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரிகள் ஒன்று, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்குற. சொந்த வீடு, காலிமனை, சொத்து வர பற்றி ஒன்றும் இல்லை. அதை பற்றி எதுவும் கொடுக்கல. இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா கே கண்ணன். BSc முடிச்சிருக்காரு. IT. உயரம் 5 அடி. மாநிறம் IT கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பதிவு எண் 549/24. தெலுங்கு விஸ்வகர்மா. நனபோஜுலூர் வாழ்வு. இவர் அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். இவருடைய பிறந்த தேதி 26/11/1998 அப்படின்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 1:10 PM. இவருடைய நட்சத்திரம் அவிட்டம். ராசி கும்பம். லக்னமும் கும்பம்தான். இவருடைய ராசி நவாம்சம் கட்டங்களை தான் இங்கே பார்க்குறோம். இவருடைய அப்பா எம் கதிரேசன், அம்மா கே திலகவதி. கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. இவர் எதிர்பார்க்கும் தகுதியில் ஒன்று கொடுக்கல. எதிர்பார்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொந்த வீடு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரர் ஒன்று, கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யாரை பார்க்க போகிறோன்னா ஏ பாலகுமார்.
ஏ பாலகுமார் பிகாம், எம்பிஏவும் முடிச்சிருக்காரு. மாநிலம், உயரம் 5'4" கொடுத்துருக்காரு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. மாத சம்பளம் 45,000 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய பதிவு எண் வந்து 557/24. இவருடைய பிறந்த தேதி வந்து 21/5/1988 பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் வந்து 8:35 PM கொடுத்துருக்காரு. பிறந்த ஊர் வந்து மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய நட்சத்திரம் பூசம், ராசி கடகம், லக்னம் வந்து தனுசு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களையும் பார்க்கலாம். இப்போ இங்கே நவாம்ச கட்டங்கள், ராசி நவாம்ச கட்டங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பெற்றோர் வந்து அம்சராஜ் கோவை அப்படின்னு கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கும் தகுதியில் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மற்றவர்களெல்லாம் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரிகள் 1, சகோதரி வந்து 1 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய ஜாதகம், இவருடைய இது பொருத்தம் இருந்தால் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஜி குருபிரசாத், பிஇ முடிச்சிருக்காரு, இசிஇ. மாநிலம், உயரம் 5.8, இவி இதில் இது பண்ணியிருக்காரு. R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய பதிவு எண் வந்து 574/24. மாத சம்பளம் 1,25,000 அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ஆட்டோமேட்டிவ் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவார் போல் இருக்கு. இவரும் தெலுங்கு விஸ்வகர்மா, கள்ளக்கோட்டூர் வாள்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. பிறந்த தேதி 18/5/1998, கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 10:45 PM. இவருடைய நட்சத்திரம் அவிட்டம், ராசி மகரம், லக்னமும் மகரம் தான். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் வந்து பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கு. இவருடைய அப்பா டி கோவிந்தராஜ், ஆர் அம்சகலா அப்படின்னு கொடுத்துருக்காரு. செல்வபுரம், கோயம்புத்தூரில் இருக்காங்க போல் இருக்கு. இவர் வந்து எதிர்பார்க்கும் தகுதி வந்து எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காரு. வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணும்னு எழுதியிருக்காரு. நல்ல வேலை, நல்ல குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு இது பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. சகோதரி 1, கல்யாணம் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு டிக் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, யஷ்வந்த் சூர்யா, எம்எஸ்சி முடிச்சுக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சிகப்பு நிறம், உயரம் 5'6", ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கார். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதா கொடுத்துருக்காரு. பதிவு எண் வந்து 572/24 அப்படின்னு கொடுத்துருக்காரு. மாதாந்திர வருமானம் 1,50,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சிகப்பு நிறம். அதே மாதிரி இவர் வந்து தெலுங்கு விஸ்வகர்மா, குப்பிலூர் வாள்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான். இவருடைய பிறந்த தேதி 31/3/1997, கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 10:28 AM. இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம், 3ஆம் பாதம், ராசி தனுசு, லக்னம் ரிஷபம். இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை பார்ப்போம். அதே மாதிரி ஏ சண்முகசுந்தரம், டிஎஸ் ராஜேஸ்வரி, செல்லபுரம், கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காரு. தமிழ் பெண்ணும் சம்மதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கும் தகுதியில் என்ன அப்படின்னாக்கா பிடெக்கு, பிஇ, எம்சிஏ படித்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல குடும்பமாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. தாய் தந்தை 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரி 1, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவருடைய ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பி ராமலிங்கம், 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. மாநிறம், 5'2", உயரம், சேல்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ரிலையன்ஸ் டிஜிட்டலில் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு போல் இருக்குது. இவருடைய பதிவு எண் பார்த்தீங்கன்னா 570/24, 570/24. மாதாந்திர சம்பளம் வந்து 30,000 ரூபா வாங்குறாரு. இவர் வந்து தெலுங்கு விஸ்வகர்மா, அப்பனூர் வாள்ளோ. இவர் சைவம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நான்வெஜ் சாப்பிட மாட்டார் போல் இருக்கு. இவருடைய பிறந்த தேதி வந்து 12/2/1989, கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 8:14 AM நேரம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி, ராசி மேஷம், லக்னம் கும்பம்.
இவருடைய ராசி நவாம்ச கட்டங்களை பார்க்கலாம். பாருங்கள், இவருடைய ராசி நவாம்ச கட்டங்கள் கொடுத்துருக்குறோம். இவருடைய பெற்றோர் வந்து இது ஸ்ரீமதி பி பிரபாவதி, அப்பா இல்லை, பட்குணம், அப்பா இல்லை, லேட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூர் தான் அவங்கள ஊர். அதேமாதிரி ராகு கேது உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதே அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. சகோதரர்கள் 2 பேர், அதில் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, சகோதரி ஒன்று, அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொந்த வீடு, காலிமனை, சொத்து விவரம் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவருடைய ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து பொருத்தமாக இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பொருத்தமான ஜாதகங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.